வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்டையர் திராவிட ஈகோ சிஸ்டம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கடந்த 2-3 நாட்களாக அண்ணாமலைக்கு எதிராக ஓவராக கொந்தளிக்கிறாங்களே, அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம அதை பற்றி ஷார்ட்டாக சில விஷயங்களை பேச போகிறோம். கரூருடைய எம்பி ஜோதிமணி அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஜோதிமணி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கரூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் 2021 எலெக்ஷனில் தோல்வி அடைஞ்சார் அண்ணாமலை. அதனால இப்போ கரூரில் இருந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து மாறி இருக்காரு. அங்கேயும் தோல்வி அடைவார். சொந்த ஊரிலேயே ஓடாத குதிரை எப்படி வெளியூரில் வந்து ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிமணி அவர்கள் பேசினாங்க. அதுக்கு கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ராகுல் காந்தி அவர்கள் மட்டும் ஏன் சொந்த ஊரை விட்டுட்டு வயநாடில் வந்து போட்டிடுறாரு, அவருடைய சொந்த ஊரிலே போட்டியிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஜோதிமணி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இப்போ கரூர் பாராளுமன்ற தொகுதியில் அவங்களுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தேடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜோதிமணி அவர்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை சேர்ந்த கரூர் மாவட்ட காங்கிரஸை சேர்ந்தவர்களே தீர்மானம்லாம் போட்டாங்க. அதை சமீபத்தில் நம்ம பார்த்துருப்போம். திமுகவை சேர்ந்தவர்கள் காங்கிரஸுக்கு இந்த கரூர் பாராளுமன்ற தொகுதியை ஒதுக்கக்கூடாது, திமுகவுக்கு தான் ஒதுக்கணும் அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கம் போராட்டம் வந்து நடத்தினாங்க. இந்த 2 போராட்டங்களுக்கு மத்தியில் ஜோதிமணி அவர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸை வந்து பயன்படுத்தி காங்கிரஸுடைய தலைமை குடும்பம் இருக்காங்க பார்த்தீங்களா, ராகுல் காந்தி அவர்கள், சோனியா காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள், இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு நபராக ஜோதிமணி அவர்கள் இருக்காங்க. அப்போ தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஜோதிமணி அவர்கள் கரூர்லேயே வந்து சீட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரி, இப்போ சீட்டை வாங்கியிருக்காங்க. திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால தான் ஜோதிமணி அவர்களுக்கு கரூரில் நல்ல ஒரு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். 2019 பாராளுமன்ற தேர்தலில் கரூர் பாராளுமன்ற தொகுதியை ஜெயிக்கிறாங்க ஜோதிமணி அவர்கள். 2014 பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோடு சப்போர்ட் இல்லாமல், திமுகவோட கூட்டணியில் இல்லாமல் காங்கிரஸ் வந்து தனியாக நிற்கிறாங்க. அதே ஜோதிமணி அவர்கள் தான், அவங்களுடைய சொந்த ஊர் தான் கரூர் மாவட்டம். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வாக்குகளை வாங்குறாங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடி மொத்தம் கரூரில் எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா 12,98,322 வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் ஓட்டு போட்டது 2014 தேர்தலில் ஓட்டு போட்டவங்க கரூரை பொறுத்த வரைக்கும் 10,32,771 பேர் ஓட்டு போடுறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், 10,32,771 பேர் வந்து ஓட்டு போடுறாங்க. அதில் இந்த 10 லட்சத்தை விடுங்க, பேலன்ஸ் இருக்கக்கூடிய 32,771 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வாக்குகள் கூட ஜோதிமணி அவர்கள் வாங்கலை. 2014 எவ்வளோ வாக்குகள் வாங்குறாங்கன்னா வெறும் 30,459 வாக்குகள் வாங்குறாங்க. 2.9% வாக்குகள் காங்கிரஸுக்கு 2014 கிடைக்குது, ஜோதிமணி அவர்களுக்கு கிடைக்குது. இதுதான் கரூரில் காங்கிரஸோட நிலைமை. திமுகவோடு கூட்டணியில் இருக்கிறதுனால தான் 2019 ஜெயிச்சாங்க. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறி மறுபடி இப்போ கரூரில் ஜோதிமணி அவர்கள் போட்டிட்டாங்க அப்படின்னா இந்த வாக்குகள் கூட கிடைக்காது, இந்த வாக்கு சதவீதம் கூட கிடைக்காது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். அப்போ நீங்கள் அண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அண்ணாமலை 2021 சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சியில் போட்டிடுறாரு. அரவக்குறிச்சி பிஜேபிக்கு ரொம்ப டஃப்பான ஒரு தொகுதி, உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா 68,553 வாக்குகள் வாங்குறாரு. ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியது. 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய பாராளுமன்ற தேர்தலில் 30,459 வாக்குகளை ஜோதிமணி அவர்கள் வாங்குறாங்க 2014. ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலை 2021 அதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக 68,553 வாக்குகள் வந்து வாங்குறாரு. அதனால சும்மா அப்படி அரசியலுக்கு பேசுறதா இருந்தால் பேசலாம். நீங்கள் கோயம்புத்தூர்லேயே அண்ணாமலைக்கு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா 2014 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 33 விழுக்காடு வாக்குகளை திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இல்லாமல் பாஜக வந்து வாங்குறாங்க. அப்போ வந்து பெரிய ஒரு தமிழக பாஜகவுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஹெட்டு அப்படிங்கிற ஒரு பொசிஷன்லாம் இல்லை. அப்போவே 33% வாங்கும்போது இப்போ அண்ணாமலை பாஜகவுடைய தலைவராக இருக்காரு. அதை விட கூடுதலான ஓட் ஷேர் தான் கோயம்புத்தூரில் பிஜேபிக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால அண்ணாமலை கோயம்புத்தூரில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா நடராஜன் அவர்கள். யாருப்பா நடராஜன் அப்படின்னா, கோவையுடைய கம்யூனிஸ்ட் எம்பி. 2019 கம்யூனிஸ்ட் தான் அங்கே வந்து ஜெயிக்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலை புத்தி சுவாதீனம் வந்து இல்லாத ஒரு மாதிரி செயல்படுறாரு. ஏன்னா கோயம்புத்தூருடைய வெப்பம் வந்து உயர்ந்ததுக்கே திராவிட கட்சிகள் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி இருக்கார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு நடராஜன் கம்யூனிஸ்டுடைய எம்பி வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் 2019 24 வரைக்கும் எம்பியாக இருந்தீங்க, நீங்கள்
சரியாக எம்பி பணியை வந்து பார்த்துருந்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கும். மறுபடியும் கோயம்புத்தூரை கம்யூனிஸ்டே வந்து போட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் இந்த வாட்டி கம்யூனிஸ்ட்டுக்கு சீட்டு வந்து கொடுக்கல. சரி, உங்களுக்காவது வேறு ஏதாவது தொகுதியில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுக்கல. அப்போ ஜெயிச்சு 5 வருஷம் கோயம்புத்தூர் மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? இப்போ பேசுகிறீங்களே, நீங்கள் எம்பியாக இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு பாஜக இப்போ ஒரு செக்கை வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. ஓகே, நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 3 நாட்களில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த ஆடு கோழி பலியிடக்கூடிய அந்த முறை இருக்குது பார்த்தீங்களா, இது சனாதன வழிபாட்டுக்கு எதிரானது. அதனால் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த பலியிடக்கூடிய முறையை வந்து நாங்கள் தடுப்போம், ஒழிப்போம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதாக ஒரு ஃபேக் நியூஸ் வந்து பரவுனுச்சு. இது ஒன்று. லாஸ்ட்டு 3 நாளில் நடந்தது சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இது மாதிரி கோயம்புத்தூருடைய வெப்பம் அதிகரித்ததுக்கு திராவிட கட்சிகளே காரணம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதை ஒரு கேலியாக சில மீடியாக்கள் வந்து செய்திகளை வெளியிட்டாங்க. அண்ணாமலை சொன்னது என்ன? டீஃபாரஸ்டேஷன் எஃபெக்ட்னால கோயம்புத்தூருடைய வெப்பநிலை வந்து அதிகரிச்சிருச்சு. அதாவது நம்ம கூலிங்காக இருந்ததுக்கும் இப்போ இருக்கக்கூடியது நம்ம வந்து எப்படி வந்து உணர்றோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ இப்போ ரொம்ப ஹாட்டான ஒரு பிளேஸாக கோயம்புத்தூர் மாறிடுச்சு அப்படின்னு அண்ணாமலை வந்து சொன்னார். அது வந்து உண்மைதான். ஆனால் அதை வந்து விமர்சன பொருளாக வந்து மீடியாக்கள் திராவிட கட்சிகள் மாற்ற முயற்சி பண்ணாங்க. இப்போ கோட்டா சிஸ்டத்துக்கு அண்ணாமலை எதிராக வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் வந்து பரவிக்கு இருக்கு. அது எம்எல்ஏ கோட்டா எம்பி கோட்டா அதை தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது மாதிரியான ஒரு முறையை தான் எதிர்த்து பேசியிருக்காரே தவிர ஜாதி அடிப்படையில் ரிசர்வேஷன் வழங்கப்படுது பார்த்தீங்களா, அதற்கு எதிராக அண்ணாமலை எங்கேயும் பேசலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதில் இருந்தெல்லாம் பார்க்கும்போது கடந்த 3 நாட்கள் அண்ணாமலையை நேரடியாக எதிர்க்க முடியாதனால இது மாதிரி ஃபேக்கான நியூஸை வந்து போட்டு ஓகே ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கலாம் அப்படின்னு திராவிட கட்சிகள் வந்து முயற்சி பண்ணுறாங்க. என்னதான் முக்குனாலும் ஒரு 2 ப்ரெஸ் மீட் போதும். இது மாதிரி ஃபேக்கான நரேட்டிவை அண்ணாமலை உடச்சி எறியறதுக்கு 2 ப்ரெஸ் மீட் வந்து போதுமானது. பார்க்கலாம். 29ஆம் தேதியிலிருந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் களமிறங்க போகிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆலோசனை வந்து நடத்திக்கிருக்காரு. தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை வந்து நடத்திக்கிருக்காரு. ப்ரிப்பரேஷனில் வந்து இப்போ பாஜக இருக்காங்க, கோயம்புத்தூர் பாஜக. அண்ணாமலை பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது இது மாதிரியான ஃபேக்கான நரேட்டிவுக்கு தக்க பதிலடி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.